வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, காவேரியை பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, சாரதா மற்றவங்க யாருமே சரியாக பேச மாட்றாங்க. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, வர முகூர்த்தத்தில் கல்யாணம் வச்சுக்கலாம், அப்படி ஓகேவா அப்படின்ற மாதிரி சாரதா கிட்ட கேட்க, சாரதா அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கோவப்பட்டு வீட்டிலேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, காவேரிக்கும் சாரதாக்கும் பெரிய சண்டையே வந்துடுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க காவேரி என்ன பண்ணுறாங்க, நான் ஸ்கூலுக்கே போகிறேன், எனக்கு இந்த வீட்டில் நிம்மதி இல்லைன்ற மாதிரி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வர வழியில் ஒரு கார் ஆரன் கேட்கும். ஒரு காரோட சத்தம் கேட்டோன்னே பாப்பா ஞாபகம், விஜய் ஞாபகம்லாம் வருது. அப்படியே இவங்க எதுவுமோ நினச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாப்பா என்ன பண்ணுறா, விஜய்கிட்ட வந்து அப்பப்பா என்ன ஸ்கூலுக்கு கலப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஸ்கூலுக்குலாம் போக வேணாம், நான் சொல்கிற வரைக்கும் நீ போக வேணான்ற மாதிரி சொல்ல பாப்பாவும் போயிடுறாங்க. அப்போ தாத்தா வந்து கேட்குறாரு, ஏன் என்ன ஆச்சுன்னும் போது, இந்த முடிவு எடுக்க காரணமே காவேரி தான். ஏன்னா காவேரிக்கு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, குழந்தைக்கும் ஆசையை நம்ம வளர்க்கக்கூடாது, அதனால நான் வேறு ஸ்கூல் மாற்றலான்ற மாதிரி விஜயும் தாத்தா கிட்ட சொல்லிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் பாப்பா வராதனால ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு மிஸ்ஸை பார்த்து கேட்குறாங்க, இந்த குழந்தையாவது பிரின்ஸிபல் ரூமில் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அப்படி யாரும் இல்லைன்ற மாதிரி சொல்ல, ஒரு மாதிரி ஏக்கத்தோடு அப்படியே பார்க்குறாங்க. அப்படி இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு. பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.